யுஜாவிரு ஃபீய ரப்பு சொல்லக்கூடிய விடயம். எனக்காக வேண்டி யார் யாரெல்லாம் சந்திக்கின்றார்களோ, எனக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உட்காருகின்றார்களோ, முத்தஜாலிசு ஃபீய வல் முத்தஹாப்பு ஃபீய, எனக்காக வேண்டி யார் யாரெல்லாம் நேசம் கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முஹப்பத் உண்டாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குத்ஸியில் சொன்னார். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்ப்போம். நாம் இவருக்கு எதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம்? அந்த ரப்பு அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக வேண்டி, அதற்காக வேண்டிதான் நாம் அனைவரும் சந்தித்திருக்கின்றோம். இதற்காக வேண்டிதான் நாம் எல்லாம் ஒற்றுமையாக நெருக்கமாக இருக்கின்றோம். அந்த நம்மளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அவனுடைய முஹப்பத் உண்டாகிவிட்டது என்பதால். கண்ணியமானவர்களே, உலக ரீதியில எடுத்து பார்த்தோம்னா ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு கவர்னர் ஒரு முஹப்பத் கிடைத்தா எவ்வளவு பொறுமதியாக இருக்கும். உலக மட்டத்தில் அது பொறுமதியாக காணப்படும். உலகத்தையே படைத்த ரப்புடைய பொருத்தம் கிடைத்தால், 7 வானம் 7 பூமியை படைத்த ரப்புடைய பொருத்தம் கிடைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை எங்கிருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். நமக்கு ரப்புடைய பொருத்தம் கிடைச்சா நமக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு என்பதை அறிவதற்காக வேண்டி ரப்புடைய வல்லமை அறிய வேண்டும், ரப்புடைய குதிரத்தை அறிய வேண்டும், ரப்பு யார் என்பதை அறிய வேண்டும். அப்பதான் அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத் நம்முடைய உள்ளத்துல வரும். கண்ணியமானவர்களே, அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் சொல்கின்றான். பல இடங்களில் அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய படைத்த ஹாலிக் என்ற தன்மையை பற்றி, மாலிக் என்ற தன்மையை பற்றி, ராசிக் என்ற தன்மையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்கின்றான். இதை வைத்து மனிதன் என்னை அறிய வேண்டும், நான் எப்படிப்பட்டவன் என்று தெரிய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கிய காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதி என்றால், அரபில் பாணித்துவம் பெற்றவர்கள் இருந்த காலப்பகுதி, கவிகள் அரபிலே பாடக்கூடியவர்கள் இருந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் அல்லாஹ்வுடைய வல்லமை இந்த குர்ஆன் இறங்கி, அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து பல விடயங்களை கேட்கின்றார். அதிலும் சூரத்துல் வாக்கியாவில் இடம்பெறக்கூடிய சுமாராக ஒரு 4 விடயம், இந்த விடயத்தை நீங்க சிந்திக்க இல்லையா, இதை அவனால செஞ்சு கொள்ள இயலுமா என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார். சூரத்துல் வாக்கியாவில் இறுதி சஃபாவை எடுத்து பார்க்கணும்னா, அவர் ஐத்தும் மாத்துன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் கேட்கக்கூடிய விடயம், நீங்க உங்களுடைய இந்திரிய துளிகளை பார்க்கவில்லையா, நீங்க படைச்ச விதத்தை பார்க்க இல்லையா, ஆன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னு காலிகூன், நீங்களே உங்களை படைத்துக் கொண்டீர்களா இல்லாட்டி நாங்க உங்களை படைச்சோமா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியாவில் அழகான முறையில் கேட்கின்றார். கொஞ்சம் நாம் இதை சிந்திக்க வேண்டும். நம்மளை யாராச்சும் நம்மளே படைச்சுக் கொள்ள இயலுமா? நம்ம ஏதாச்சும் ஒரு மனிதனை இதுவரைக்கும் படைத்தது உண்டா? யாரு சரி ஒரு மனிதனை படைச்சதாக வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். யாராலும் மேலா, இது ரப்பு அல்லாஹ்வால மட்டும்தான் ஏதும், வேறு யாராலையும் மேலா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரத்துக்குள் குதிரத்து வைத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாராலும் படைக்க முடியாத படைப்பினத்தை படைத்தது யாருமே செய்ய இயலாத விடயங்களை வைத்து. உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் கட்டாயமாக 3 விடயம் தேவை. 3 விடயம் இல்லாமல் ஒரு ஆணியை கூட அகற்ற முடியாது, ஒரு விடயத்துமே செய்ய முடியாது. ஆரம்பமா என்ன தேவை? ஒரு மனிதன் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் கட்டாயம் வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாட்டி ஆணியை தேடினாலும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். வெளிச்சம் இல்லாட்டி ஒரு கதிரையோ குட்டுவத்தையோ செஞ்சு கொள்ள மாட்டோம். ஆனா ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருமே படைக்க முடியாத படைப்பை படைத்தது 3 இருளுகளுக்குள்ளான. வெளிச்சமே இல்லை, தாயுடைய கற்பனை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்ணியமானவர்களே, உலகத்தில் காணப்படக்கூடிய விளையாட்டுகள், சிலாக்கள் விளையாடுவாங்க, யானையை எழுதி யானையில கண் வைக்கிற விளையாட்டு நடக்கும்.
வெளிநாட்டுல கண்ணை கட்டி விட்டு வைக்க சென்னா அந்த கண் வைக்கிற இடத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் வைப்பார்கள். சிலர்கள் காலில் வைப்பார்கள், சிலர் தும்புச்சங்கையில் வைப்பார்கள், சிலர்கள் வகுத்தில் வைப்பார்கள். இப்ப மனிதனுடைய படைப்பு நாம் படைத்தோமா இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மனிதனுக்கு மூக்கு எங்கே இருக்கணும் அங்கு வைத்திருக்கின்றான், கண் எங்கேயோ அங்க, வாய் எங்கேயோ அங்க, கை எங்கேயோ அங்க, அங்கேயே வச்சு அழகான முறையில் படைத்து காட்டுகிறான். இரண்டாவது விஷயம், ஒரு மனிதன் ஒன்றை செய்வதாக இருந்தால் அதை செய்வதை விட மிக விசாலமான இடம் தேவை. விசாலமான இடம் இல்லாட்டி ஒரு கதிரைய அதை விட சின்ன இடத்துல கதிரையோட செய்யலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை செய்தது தாயுடைய கற்பனை மிகவும் சிறிசி. அதில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை உருவாக்கினான். சுமாராக 2 3 கிலோ 4 கிலோ பிள்ளை ஒன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதை கிடைத்துக்கிற மேலான பெரியார் சோதரே, அடுத்த விடயம், ஒரு மனிதன் ஒரு விடயத்தை தேவையா செய்வதாக இருந்தால் ஒரு உபகரணம் தேவை. உபகரணம் இல்லாமல் யாரும் ஒரு விஷயத்தை செய்யலாது. சாவியோ நெட்டோ ரப்பரோ இரும்போ ஏதாச்சும் ஒரு உபகரணம் தேவை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை படைத்திருக்கின்றான். அதுல எங்கேயும் தோல் துண்டு தேட இல்ல, எலும்பு துண்டு தேட இல்ல, கிட்னி தேட இல்ல, கண் தேட இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் உருவாக்கினான். 360 மூட்டுக்களை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு ஜாயிண்ட் ஒன்றுக்குமே ஸ்க்ரூபிளியோ கோடாலியோ நெட்டோ பாவிச்ச சத்திரம் கிடையாது. எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர் பிரபு அல்லாஹ் சுப்ஹானஹு. இந்த உலகத்தில் நாம் இந்த நிலைமையில் காணப்படுகின்றோமாக இருந்தால் நாம் அந்த நிலைமையிலிருந்து வந்தவர்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்து உலகத்திலே ஒரு சங்கையான படைத்து உலகத்திலே ஒரு குதிரைத் வாய்ந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சிட்டு நம்மளை வெறுமனே சும்மா உடையில. அடுத்த விஷயமாக கேட்கின்றான், அஃபரஐதும் மா தஹ்ருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். உலகத்துல மனிதன் வந்தா அவனுக்கு வாழ்க்கைக்காக வேண்டி உணவு தேவை. இது வைத்தவன் ரப்பு அல்லாஹ். அந்த அல்லாஹ்வே கேட்கின்றான், நீங்கள் செய்யக்கூடிய விளைச்சல்களை பார்க்கவில்லையா? இந்த விளைச்சலை நீங்களா செய்றீங்க இல்லாட்டி நானா செய்றேன்? ரப்பு கேட்கக்கூடிய வார்த்தை யாரால பதில் சொல்லலாம்? நான் செய்கின்றேன். நெல்லு மணிகள் நெல்லை வீசிட்டு வருவாங்க. அந்த நெல்லை வீசிட்டு வந்தா அதை எத்தனையோ பறவைகள் சாப்பிட்டு விட்டு போகும். ஆனால் யாருமே அந்த நெல்லு மணியை உடைச்சி அதுல கதிர் வச்சு 7 கதிர்கள் வைத்து அந்த 7 கதிர்களிலேயும் 100 மணிகள் வைக்கவில்லை. ஆனா இதெல்லாம் வச்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் குர்ஆன் அழகான முறையில் சொல்றான், நாம் கூட எண்ணி பார்த்தது கிடையாது. சபு சுன்புலா 7 கதிர்களை அல்லாஹ் வைத்து ஒவ்வொரு கதிர்களிலுமே 100 ஹப்பா 100 வித்துக்களை வைத்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யாரால எண்ணி பார்க்க முடியும்? குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். எனவே கணியத்துக்குரிய மேலான பெரியார் சகோதரர்களே, உணவுடைய பொறுப்பையும் அவன் தான் எடுத்தான். சூரத்துல் பக்ராவில் அழகான முறையில் சொல்கிறான், ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. பூமியில இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தான். உலகத்தில் இருக்கிற ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், ஊர்ஜந்துகளாக இருக்கட்டும், எல்லாம் நமக்கு தான். விச கதிர்களை இழுத்தெடுக்கக்கூடியதுக்கு நமக்காக வேண்டியதான் பாம்பை படைத்தான், விச தந்துக்களை படைத்தான், எல்லாம் மனிதனுக்காக வேண்டியது. அப்ப அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்து நம்முடைய ரிஸ்குடைய பொறுப்பு அவன் கையில. நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உழைத்தாலும் அல்லாஹ்வுடைய கதிரியத்துக்கு கூட ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது, ஒரு கல்லு கூட நட்ட முடியாது. இந்த யகீன், இந்த உறுதி உள்ளத்துல வர வேண்டும். அடுத்த கட்டம் ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார், உலகத்துல எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டாண்டா, இப்ப நெல்லாக இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும் தந்துட்டு அடுத்தது அவனுக்கு கேட்கிறான், அஃபரஐதும் முன்னார் அல்லதி தூரும். பத்தக்கூடிய நெருப்படியை பார்க்கலையா? இந்த பத்தக்கூடிய நெருப்பை ரப்பு நமக்கு தரலன்னா அரிச பச்சைக்கு தின்னணும், கோழிய பச்சைக்கு தின்னணும், மாட்டை பச்சைக்கு தின்னணும். ஆனா அல்லாஹ் நம்மளை கைவிடவே இல்லை. படைச்ச ஹாலிக் அவன், ராசிக்கும் அவன் தான். நெருப்பை தந்தான். அந்த நெருப்பையும் நெருப்பை போட்டு தந்தால் பக்கத்தில் கூட நெருங்கிக்க மாட்டோம். நமக்கு எப்படி தேவையோ அப்படி தந்தான். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது விஷயம் கேட்கிறான்,
தஷ்ரபூன், நீங்க குடிக்க கூடிய நீரை பார்க்கலையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு கட்டளை இட்டான்டா, நீ மழையை பெய்யாத. பூமிக்கு கட்டளை இட்டான்டா, நீ தண்ணி எல்லாம் உறிஞ்சு எடுத்துரு. கடல்ல உள்ள தண்ணி எல்லாம் வத்தப்பட்டுட்டா. இப்ப யாரால ஒரு சொட்டு தண்ணி உலகத்துக்கு கொண்டு வர? ஒத்தராலையும் கொண்டு வர? இவ்வளவு வல்லமை படைத்த ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவாலிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். உங்களால யாரால இது செய்யணும்? கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருவசனத்தில் சொல்றான், "குலிகல் இன்சானு லைஃபா", மனிதர்களை பலகீனமாக படைச்சோம் என்பதாக சொல்றான். நம்ம பலகீனமாக படைக்கப்பட்டு இருந்து உலகத்தில் எவ்வளவு ஆதிக்கங்களை நாம் செலுத்துகின்றோம், எவ்வளவு பேச்சுக்களை பேசுகின்றோம். ரப்புடைய செயலை விட குறைவாக நாம் செஞ்சாலும் அதை எவ்வளவு பாராட்டு தன்மையாக நாம் பேசுகின்றோம். ஆனால் ஏன் ரப்பை பாராட்டுவதற்கு நாம் மறக்குகின்றோம்? இதைத்தான் சிந்திக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான்ல நான் 5 விடயத்தை சொல்றான். 5 விடயமும் யாராச்சும் அறிவீர்களா? உங்களால இது தெரியுமான்னு கேட்கிறான். இப்பதான் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாரும் விஞ்ஞானிகள் எல்லாரும் காலப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடத்துக்கு முன்னாலே இதை கேட்கிறான். இதை நீங்க அறியலுமா? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, கியாமத் நாள் எப்ப வரும்னு யாருக்காச்சும் சொல்லலுமா? எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்த மேதையா இருந்தாலும் சரி, யாராலும் சொல்லலாம். அது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா. அந்த அறிவு ரப்பு அல்லாஹ் தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், கியாமத் நாளுக்கு எனக்கும் மத்தியில நெருக்கம் இருக்கின்றது. இவ்வாறான நெருக்கம் என்பதாக காட்டினார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை வைத்திருக்கின்றான். ஆனா எப்ப அழிப்பாண்டி யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லலாது. வயுனஸிலுல் கைஸ், மழை எப்ப வரும்னு யாருக்காச்சும் சொல்லலுமா? யாருக்கும் சொல்லலாம். வானவியல் படித்தவர்கள் சொல்றாங்க, நாளைக்கு அன்றைக்கு மழை வாரத்துக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர மழை வருகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய இல்முக்குட்பட்டதுதான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த நுஜூமுடைய கணக்குகளை நீங்கள் படிக்க வேண்டாம், வழி தவறி விடுவீர்கள் என்பதால். நட்சத்திரத்துடைய கணக்கு இதுல ஒரு அலாமாத் இருக்கு என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்து போனார். ஆனா யாருக்கும் போய் செல்லலாது உறுதியாக மழை வரும் என்று. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், வயிற்றுக்குள்ளால ஒரு புள்ள என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது என்று யாருக்கும் சொல்லலாது. எவ்வளவுதான் எஸ்கேப் பண்ணி பார்த்தாலும் சிலாக்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆம்பளை புள்ள வாரது பொம்பளை புள்ள. டேட் கொடுப்பாங்க, 9ஆம் மாசம் 20ஆம் தேதி, 8ஆம் மாசம் 20ஆம் தேதி வரும், 8ஆம் மாசம் 15ஆம் தேதி வரும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயிற்றுக்குள்ள நடப்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உலக ரீதியில உலக கடிபட்டுல 6 மாசம் பூர்த்தியாகி 7ஆம் மாசம் ஒரு புள்ள வந்தா அதுக்கு குறை புள்ளன்னு சொல்லுவோம். ஆனா குர்ஆன் சொல்லுது அப்படி இல்லை. ஒரு புள்ள 6 மாசத்துக்கு பின்னால உலகத்துக்கு வந்து வாழலாம், இது குர்ஆன் சொல்லுது. சில ஆட்கள் அறியாம சொல்லிடுவாங்க, சந்தேகிச்சிருவாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன இது திருமணம் முடிச்சு 6 மாசம் தான் முடிச்சு பப்பா கழிச்சிட்டாமே. குர்ஆன் சொல்லுது 6 மாசம் பூர்த்தியானால் பிள்ளை வரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளவு அழகான குர்ஆன்ல சொல்றான். அந்த காலத்துல எந்த விஞ்ஞானிகள் இருந்த கண்டுபிடிக்கிறது? ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா, ஒரு பிள்ளை ஒரு தாயிடம் வளரக்கூடியது, கற்பத்தில் சுமக்கக்கூடியது 30 மாதங்கள். 30 மாதங்கள். இன்னொரு இடத்துல சொல்றான் வ ஃபிசாலுஹு ஆமை, ஒரு பிள்ளை வெளியே வந்தால் 2 வருடம் வாழும். 2 வருடம் என்றால் 24 மாதம். 24 மாதம். 30 மாதத்தில் 24 கழித்தால் மிஞ்சுவது 6 மாசம். 6 மாசம் ஹம்லுடைய புள்ள இருக்கும், அதுக்கு பின்னால வரும் என்பதாக திருக்குர்ஆன் அழகான முறையில் படிச்சிருக்காங்க. நம்ம செல்லுவோம் குறப்புள்ள அல்ல, அல்லாஹ்வுடைய நியதிக்குரிய புள்ள. கண்ணியமான இந்த வல்லமை யாருக்கு இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்ததாக கேட்கின்றான், ஒரு மனிதன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்னத்தை சம்பாதிப்பான்? எவ்வளவு நாம் ஜொப் செய்கின்றோம், எவ்வளவு வேலை செய்கின்றோம், எவ்வளவு கடைகள் போட்டிருக்கின்றோம், நமக்கு தெரியுமா? நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் வரும், நாளைக்கு 2000 ரூபாய் வரும், நாளைக்கு நான் உயிரோட வாழ்வேன்னு கூட சொல்லல. வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐயி அர்தின் தமூத், ஒரு ஆத்மா அறியாது எந்த இடத்துல மௌத் ஆகும் என்று. கண்ணியமானவர்களே, ஊடுகளை கட்டிருப்போம்,
கடைகளை கட்டிருப்போம், ஆனால் நாம் வீட்டில் மௌத்தாகுவோமா, கடையில் மௌத்தாகுவோமா, பள்ளியில் மௌத்தாகுவோமா, வீதியில் மௌத்தாகுவோமா, கடலில் மௌத்தாகுவோமா, எரிஞ்சு மௌத்தாகுவோமா, யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இதை அறிந்தவன் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். இவ்வளவு வல்லமை வாய்ந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழை நாம் பேசாமல் நாம் செய்கின்ற அற்பமான சின்ன சின்ன விடயத்தை அதனுடைய புகழை உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார் சோழர்களே, நம்முடைய நோக்கம் முழுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் எதற்கு படைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம், வேற எதுவும் நோக்கமும் தேவை. இந்த உலகம் எதற்கு படைக்கப்பட்டுச்சோ அதனுடைய நோக்கம். இமாமுனா ஹஸாலி ரஹ்மஹுல்லாஹ் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபுல சொல்றாங்க, ஒவ்வொரு முஃமினுக்கும் இந்த உலகம் தேவை, உலகத்துடைய காலம், உலகத்துடைய நேரம் தேவை. ஏனென்றால் இந்த உலகம் எதற்கு படைக்கப்பட்டதோ அதற்கு தேவை. அதான் சொன்னாங்க, அத்துன்யா மஸ்ஸஅத்துன் லில் ஆখিরা. இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கமே அந்த அழிவே முடிவே இல்லாத ஆখিরাவை சம்பாதிப்பதற்கு என்பதாக சொன்னாங்க. இப்ப நம்ம எத்தனை பேர் உலகத்தில் புத்திசாலிகள் ஆவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உலகத்துல வாழ்ற புத்திசாலி யாருன்னா, கண்ணியமானவர்களே, புத்திசாலி யாருன்னு சென்றவர் ஆகப்பெரிய புத்திசாலி. புத்திசாலி யாருன்னு சென்றவரே ஆகப்பெரிய புத்திசாலி. இந்த உலகத்துல வாழ்கின்ற ஒரு மைக்கேல் ஹார்ட் சொல்லப்படக்கூடியவர் ஒரு நஸ்ரானி. அவர் 100 என்ற ஒரு புக் எழுதினார். 100 அறிவாளிகளை பற்றி பேசுவதற்காக வேண்டி ஒரு யஹூதி புக் எழுதினார். அந்த புக்கில் ஆரம்பமாக அறிவாளியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர். இப்ப எல்லாரும் கூடி யஹூதிகள் எல்லாரும் கூடி மஷூரா பண்ணாங்க, இவர் ஒரு நஸ்ரானி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குகின்றவர், இவர் எப்படி முஹம்மதுடைய பேரை போடுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கூப்பிட்டு கேட்டாங்க. இவர் சொன்ன வார்த்தை என்னவா, நான் உலகத்துக்கு உண்மையை சொல்வதற்கு நாடினேன், அதனால தான் உண்மையான புத்திசாலியை நான் முஹம்மது என்பதாக போட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புத்திசாலி சொன்னது யார் தெரியுமா? அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தை தயாரிப்பவர் தான் புத்திசாலி. அதே மரியாதை வல் ஆஜிஸ் மன் அத்பா நஃப்ஸஹு வ தமன்னா அலல்லாஹ். அவர் நஃப்ஸ் போன போக்குல வாழ்ந்துட்டு அல்லாஹ்வின் மீது மேலெண்ண வைப்பாரு. அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான் மேலெண்ண வைப்பார். கண்ணியமானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். பேசப்படுற விடயம் எல்லாமே ஈமானை அதிகரிப்பதற்கு தான். இந்த உலகத்தை ரப்பு அல்லாஹ் தந்துட்டு இந்த உலகத்துல 4 சோதனைகளை தந்திருக்கின்றான், 4 விரோதிகளை தந்திருக்கின்றான். இந்த 4 விரோதிகளும் சரியாக பயன்படுத்தினால் மறுமைக்காக வேண்டி கொண்டு போவார்கள். பிழையாக பயன்படுத்திட்டோம்னா துன்யாவில் நம்மளை அழிச்சு போட்டுருவாங்க. துன்யாவில் நம்மளை அழிச்சு போட்டுருவாங்க. உங்களுக்கு குர்ஆன்லயும் அந்த 4 விரோதிகள் இருக்கிறாங்க. 1வது விரோதி தன்னுடைய நஃப்ஸ் தான், வேற எதுவும் இல்லை, தன்ன நஃப்ஸ். அல்லாஹ் பத்தி பேசுவோமே, கடையை யோசிக்கும், ஊட்டை யோசிக்கும், ஒழுங்கத்துக்கு தயாராகாது நஃப்ஸ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. யார் சொன்னது? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒரு காலமும் என்னுடைய நஃப்ஸை நான் தூய்மைப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் இந்த நஃப்ஸ் இருக்கின்றது கெடுதியை உண்டாக்கக்கூடியது, கெடுதியின் பக்கம் தூண்டக்கூடியது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நஃப்ஸை நாம் சரியான முறையில் தயாரிப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயபக்தி உள்ள முறையில் தயாரிப்போமாக இருந்தால் நாம் வெற்றியாளர்கள். மாற்றமாக நஃப்ஸ் எதை சொல்றோ, எந்த கெடுதிகளை செல்றோ அதன்படி நாம தயாராகுவோமாக இருந்தால் நாம் உலகத்திலே அழிந்து போக முடியும். 2வது விரோதி ஷைத்தான். 2வது விரோதி அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தின் மீது, கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறான், லஉபியன்னஹும் அஜ்மஈன். நான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கெடுப்பேன். யார் சொன்னது? ஷைத்தான் சொன்னவா? சும்மா வார்த்தை. எப்படி உலகத்தை அலங்காட்டி காட்டுவேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. நான் ஒரு மனிதனுக்கு முன்னால் பின்னால் வலதால் இடதால் எல்லா பக்கமும் போய் கெடுப்பேன், இதுவரைக்கும் நரகத்துக்கு போவேன். அவனுடைய வேலை. இந்த ஷைத்தானை நாம் ஷைத்தானுக்கு வழிபட்டு உலகத்துல வாழ்ந்துட்டோம்னா உலகத்தோடயே அழிஞ்சிடுவோம். ஷைத்தானுக்கு வழிபடாம ஷைத்தானை எதிர்த்து வாழ்ந்தோமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்கிட்டயே ஒரு ஷைத்தான் இருக்கிறான், அவன் அஸ்லம, எனக்கு அடிபடுத்தினான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பாதையில போனா ஷைத்தான் ஒரு பாதையில போவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அந்த சஹாபாக்கள் எப்படி ஷைத்தானை விரட்டினார்கள். நாம் அப்படி விரட்டி வாழ்வோமாக இருந்தால் நாம் உலகத்திலும் நல்லவர்களாக மாறுவோம், மறுமையிலும் நல்லவர்களாக ஆகும். இது மூணாவது, உலகத்தில் காணப்படக்கூடிய பொருட்கள். அல்லாஹ்வுடைய பாதையில தஸ்பீஹ் பண்ணா ஒரு 4 மாசம் 40 நாள் அல்லாஹ்வுடைய புகழை பற்றி பேசுவோம், இந்த தீனை பற்றி பேசுவோம், தீனுக்காக வேண்டி மக்களை அழைப்போம் என்று கூப்பிடுற சந்தர்ப்பத்தில் இந்த மூணாவது விடயம் நமக்கு தடங்கலாகும். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ وَالذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. அல்லாஹ் அழகாக சொல்றான், உலகத்தில் அவனுக்கு அலங்காரமாக பெண்களை வைத்திருக்கின்றேன், பிள்ளைகளை வைத்திருக்கின்றேன், தங்கம் வெள்ளி ஒப்பான பணத்தை வைத்திருக்கின்றேன், இன்னும் கால்நடைகளை வைத்திருக்கின்றேன், விளைச்சல்களை வைத்திருக்கின்றேன். எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டான். இது எல்லாமே உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இது உலகத்துடைய மதா சில இன்பத்துக்குரிய விடயமே தவிர அல்லாஹ் தான் மைந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ் தான் ஒதுக்குமிடம் நல்லதாக இருக்கின்றது என்பதாக ரப்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வேற யாரும் இல்லை. அப்படியே வல்லமை அவருக்கு குதிரத்தை இவ்வளவு பார்த்தோம். அல்லாஹ்வே சொல்றான், இப்படியான வழிகளுக்கு கெடுப்பேன், இப்படியானவே அவளுக்கு அலங்காரமாக இருக்கும். எப்ப நம்ம இதெல்லாம் தீனுக்காக வேண்டி செலவழிக்கிறோம், நம்மளோட மனைவியை தீனுக்காக வேண்டி, பிள்ளைகளை தீனுக்காக வேண்டி, சொத்து செல்வங்களை தீனுக்காக வேண்டி, கால்நடைகளை தீனுக்காக வேண்டி, விளைச்சல்களை தீனுக்காக வேண்டி நாம் எப்ப செலவழிக்கின்றோமோ துன்யாவுடன் நல்லவர்களாக மாறுவோம், மறுமையிலும் சொர்க்கத்தை இல்லாட்டி உலகத்திலே. ஆனா இதெல்லாம் செய்ய விட மாட்டார். நாலாவதா ஹவன் நஃப்ஸ், என்ன ஆசை, பேராசை. ஒரு கடையா 2 கடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மக்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கத்தை நெஞ்சு கொடுத்தாலும் இன்னொரு பள்ளத்தாக்கு கேட்பான். ஹவன் நஃப்ஸ். இந்த ஹவன் நஃப்ஸை தீன்ல வச்சுக்கணும். ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போகாது, ஒரு ஆள் அல்லாஹ்வை வணங்கி போகாது, மற்ற ஆளும் வணங்க வேண்டும். அப்படி மாற்றுவமாக இருந்தால் உலகத்தில் நல்லவர்களாக மாறுவோம், மறுமையில் நல்லவர்களாக மாறுவோம். அதற்கு மாற்றமாக உலகத்துடைய பொருட்களுக்கு மாத்திரம் நாம் ஹவன் நஃப்ஸா இருந்தோம் என்றால் உலகத்துடைய அழிந்து போய் விடுவோம். நாம் மௌத்தாயிரத்துடைய பேச்சு மூச்சு எல்லாமே இல்லாமல். இதனால கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தயாராக நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் தந்த உடம்பு, அல்லாஹ் தந்த காலம், அல்லாஹ் தந்த நேரம், அல்லாஹ் தந்த குடும்பம், அல்லாஹ் தந்த செல்வம் எல்லாத்தையும் நான் தயாராக்குகின்றேன் அல்லாஹ்வுக்காக. அதுக்காக வேண்டி ஒரு 4 மாசம் 40 அல்லாஹ்வுடைய பாதத்தில் வந்து நான் தயார். அப்படி நாங்கள் இன்ஷா 30ஆம் தேதி இன்ஷா இந்த மாசம் 30 நக்கத்தான். ஏனென்றா கண்ணியமானவர்களே, மௌத்து ஹயாத் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னால் நாம் சீராக வேண்டும். கொஞ்சம் முழுங்க இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் முழுங்க. கண்ணியமானவர்களே, இதுக்கு முன்னால பயான்களை கேட்டோம். உதாரணமாக செல்லும் யாரையும் சிறுசாக கணக்கெடுக்கிறதெல்லாம் மன்னிக்க வேண்டும். உதாரணமாக சொன்னா ஒரு 100 கடை இருக்குது, 100 கடை பாலாக போகுது. இந்த 100 கடையும் சின்ன விலைக்கு தர போறாங்க. இப்ப கடை போற 1 லட்சம் 1 லட்சம் ஒரு 15,000 ரூபாய்க்கு தர போறாங்க. யார் யார் இதை எடுத்து டெவலப்பா செய்யறதுக்கு தயார்னு கேட்டா கொஞ்சம் உள்ளத்துல கை வைப்போம். இதை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் அனுப்புவோம், உலகத்துடைய பொருள். ஆனா தீன் வங்கி போய் கொண்டிருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்களுக்கு தீன் தெரியாம இருக்கின்றது. இதற்காக வேண்டிய ஒரு 4 மாசம் 40 நாள் போறதுக்கு தயார் இல்லைன்னா கொஞ்சம் சிந்திப்போட உள்ளம் எதற்காக வேண்டி ஆசைப்படுது என்பது கொஞ்சம் தயாராக இன்ஷா அல்லாஹ். மஜ்லிஸுல் நியத்துல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்க முடியாது. 30 இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் ஃபுல்லா ஒழுங்க வேண்டும். ஏன்னா ஷைத்தான் விட மாட்டான், ஷைத்தான் ஒழுங்காலாம விட மாட்டான். ஷைத்தானுக்கு உள்ளத்துல செல்வான், ஊடி இருக்கி, கடை இருக்கி, தோட்டம் இருக்கி, துறவு இருக்கி, கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சுப்பாங்க, எல்லாம் செல்வான். மவுத்து இப்ப வந்தா யாருக்கு செல்லணும்? அந்த தோட்டம் துறவு இது செல்லல. அந்த ஷைத்தான் ஒரு நாளைக்கு மாட்டி விடுவான். சூரத்தில் இப்ராஹிம் அழகான முறையில் ஷைத்தான் சொல்றான், கொஞ்சம் ஒழுங்கு, கொஞ்சம் தயாராக இன்ஷா அல்லாஹ். மஜ்லிஸ் ஃபுல்லா ஒழுங்கணும். அதுதான் அல்லாஹ்வுடைய பாதைக்கு போறதுக்கு தயார். கொஞ்சம் ஒழுங்கு இன்ஷா அல்லாஹ். இந்த மாசம் 30 இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த மாசம் இன்ஷா அல்லாஹ், அடுத்த மாசம் போறாங்க. وقال الشيطان لما قضي الامر, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்க சிவன் போகக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்க சிவன் போகக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்பான். அனைவரும் தீனுக்காக வேண்டி பொறுத்து கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். وقال الشيطان لما قضي الامر ان الله وعدكم وعد الحق ووعدتكم فاخلفتكم وما كان لي عليكم من سلطان. எப்படி சொல்றான்? ஷைத்தான் சொல்றான், அல்லாஹ் வாக்களிச்ச விஷயம் இருக்குதே இதுதான் உண்மை. ஷைத்தான் அல்லாஹ்க்கு பயம், படைச்ச ரப்பு அல்லாஹ்வே. ஆனா ஷைத்தான் கொண்டு செல்லல. அல்லாஹ் சொன்ன வாக்குதான் உண்மை. நான் உங்களுக்கு வாக்களித்தேன்,
தம்பி நீ கொஞ்சம் மீறி அடுத்த மாசம் போ, அங்கால மாசம் போ, எல்லாம் போடுவான். குடும்பம் இருக்கி, துறவு இருக்கி. ஆனா இதுக்கு நான் மாற்றம் வச்சுக்கிட்டு எனக்கிட்ட சுல்தான் இல்லை, அவன் தப்பிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ ஒளிமினா நீங்க உங்களை கால கையை உடைச்சு உட்கார வைக்கிறமா அவனுக்கு பமா காணலி அழைக்கும் சுல்தான். மாற்றமாக நான் உன்னை சும்மா அழைச்சேன், நீ எனக்கு வழிபட்ட பலா தலுமுனி வலுமு அஸ்தான் புசகம். நம்மள மனத தடையை பார்த்து அவனே நமக்கு வரட்டு விட போறான். நீ எனக்கு ஏச வேணாம், உனக்கே நீ ஏசிக்க போ அப்படின்னு ஏசுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஷைத்தானுடைய ஏழானை சூரத்து இப்ராஹிம் தான் பார்க்க கொஞ்சம் முழுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம யாரும் ஷைத்தானுக்கு வழிபட தேவையில்லை. 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் அடுத்த இந்த வார இந்த மாசம் இது 8 9 10 10ஆம் மாசம் இன்ஷா அல்லாஹ் இந்த வக்த முடிக்க இல்லை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் போய் நிற்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் போகக்கூடிய வசதியை பற்றி கொடுப்பான். கொஞ்சம் முழுங்க தயாராக மஜ்லிஸ்ல யாரும் இருக்கக்கூடாது. ஏனென்னா தீனுடைய கவலை இது. 11ஆம் மாசம் இன்ஷா அல்லாஹ் 11ஆம் மாசம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துடைய 11ஆம் மாசம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வாழ்க்கை பரச்சு. கண்ணியமானவர்களே, தீனுக்காக வேண்டிய தியாகம் செஞ்ச எல்லாரையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க. ஹுதுஹுது பறவை பல்கீஸை பற்றி கவலைப்பட்டுச்சு. ஹுதுஹுது பறவை பல்கீஸ் சாணி அங்க சூரியனை வணங்கி கொண்டிருக்கான்னு கவலைப்பட்டுச்சு. வேலை வாங்கப்பட்டதும் அந்த ஹுதுஹுது பறவை தான். கடிதத்தை குடிப்பி தாவத்துடைய கடிதத்தை அனுப்புறான் ஹுதுஹுது பறவை. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கொண்டே இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கொண்டே இருக்கிறான். சூரத்து நமல் எறும்பு கவலைப்படுத்தி கூட்டுறதை பத்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, தெரியாம மிரிச்சிடுவாரு, எல்லாம் கூட்டுக்குள்ள போகும். அதை இன்னும் பேசிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச சந்தர்ப்பத்துல சவுர் குகைக்குள்ள போனாங்க. இப்ப அன்கபூத் செலம்பி போய் மறைஞ்சிச்சு. தீன பாதுகாக்கிறது செஞ்ச வேலை அல்லாஹ் கூட குர்ஆன்ல பேசுறான். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் ஒழுங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுக்காக யாரெல்லாம் ஒழுங்குறோமோ, தீனுக்காக யாரெல்லாம் பயன்படுத்துறோமோ அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுறான். நம்மள மறுமையில பாராட்டி பேசுவார். இன்ஷா அல்லாஹ் ஒழுங்குவோம். இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுல மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கூட்டம் ஒரே வார்த்தை சொன்னதுக்காக வேண்டி கடைசி நதீஜா அந்த மாடு கிடைச்சிச்சு. சூரத்துல் பக்கராவை படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாட்டுக்கு கண்டிஷன் போட்டா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் முஹ்ததுன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நாங்க நேர் வழி பெறுவோம். இந்த வார்த்தையை சின்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் கடைசியா மாட்டை கொடுத்தான். அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நாங்க ஜமாத்ல போவோம். அப்படின்னா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நத்திஜாவை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் 11ஆம் மாசம் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு போகக்கூடிய வசதியை பணத்தை பற்றி கொடுப்பாங்க. சரி 3 நாள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் 3 நாள் ஒழுங்கு. இன்ஷா அல்லாஹ் 3 நாள் இது 22 மணி நேரம் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச காலம் தான். குடும்பத்தை இதுகளை தீனுக்காக பிரிஞ்சு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத்தை தீனுக்காக கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் 3 நாள் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போகக்கூடிய வசதியை பணத்தை கொடுப்பான். அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமையெல்லாம் மறுநாள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் வருவோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இப்படித்தான் பேர் கொடுக்கறதுனால எஸ்டிஎஃப் போட்டோம், அவங்கள போட்டோம், இவங்களை போட்டோம், இழுத்துட்டு போறவே இல்லை. அல்லாஹ் நாடி அனுப்பி வைப்பான். பயமா இருக்கிறா அந்த நாடிடுவாண்டு கொஞ்சம் யோசிக்க உள்ளத்தை கையை பார்த்து அல்லாஹ் நாடிடுவான். 3 நாள் போய்க்கிறோமே அப்படி ஒரு பயம் இருக்குதா? கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு நேரம் மாஷா அல்லாஹ் அமர்ந்திருந்தோம். எதற்காக வேண்டி அல்லாஹ்வை பத்தி பேசுறதை கேட்பதற்காக, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசுறது கேட்கறது. அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு காலம் இந்த மஜ்லிஸை வீணாக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நைட் ஷிஃப்ட் இன்ஷா அல்லாஹ் யார் நீங்கள் 20 ஹயாத்தாக இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தயாராக இன்ஷா அல்லாஹ் பிரிச்சு போடுவோம். இன்ஷா தயாராக இன்ஷா அல்லாஹ். என்னவா நபியுடைய காலத்தில் மஸ்ஜித் நபவி ஹயாத்தாக்கப்பட்டுச்சு. அதனால தான் ஊரில் செழிப்பு காணப்பட்டுச்சு. நம்ம கொஞ்சம் அமல் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய செழிப்பு மாஷா அல்லாஹ். இன்னும் அமல் செய்வோமாக இருந்தோம்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மசூரத் பெண்கள் ஜமாத் போறதுக்கு இன்ஷா அல்லாஹ் யார் தயார்? அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் 3 நாள் தானே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்ஷா அல்லாஹ்.
கொஞ்சம் தயாராகும், தீனுக்காக தயாராகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸ் விட்டுட்டு போகிற டைமில் மலக்குமாரோட ஷாஹிதாக்குலாம் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்பதற்காக. மலக்குமாரல் யார்? நன்மையே செஞ்சுட்டு கொண்டிருக்கிறோம். அவங்க சாட்சி சொன்னால் எங்கேயாவது சாட்சி கிடைக்குமா? அது மாத்திரமல்ல, இந்த இடத்த விட்டு மொழிவி போகிற சந்தர்ப்பத்தில் மலக்குமாரன் ஏலான் பண்ணாங்க, அது புத்தியில் செய்யாது ஹசனா, நீங்கள் எழுதி போங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில், உங்களோட பாவங்கள்லாம் நன்மையாக மாற்றப்பட்ட நிலைமையில். ஆனால் எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி கேட்கப்படுறோம், தஸ்கீருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் உட்கார்ந்து அதை கேட்டு ஈமான அதிகரிச்சுட்டு அதன் மூலம் குடும்பத்தில் உள்ள செல்வதற்கு வல்லனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் கேட்டு மாதிரி எந்த வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன்.